பெரும் எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் தான் வந்து தனுஷ் அவர்களுடைய குபேரா. ஸோ இதோடைய டீசர் ரிலீஸ் ஆன உடனே நமக்கெல்லாம் ஒரு பயங்கர ஒரு பரபரப்பான இதுவாயிடுச்சு. அதுவும் இப்படி ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அது தனுஷோட கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருந்தோம். வணக்கம், நான் உங்களிடம் ராஜாங்கம். ஸோ அந்த படம் உங்களுடைய வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ குபேரா படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஷேகர் கமுலா. அண்ட் இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா தனுஷ், நாகார்ஜுனா அண்ட் ரஷ்மிகா மந்தானா, ஜிம் ஷபீரா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு டேவிஸ் டி பிரசாத். ஸோ குபேரா படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் வந்து தன்னுடைய தேவைக்காக கவர்மெண்ட்ட கிட்ட கருப்பு பணம் கொடுத்து தான் பெரிய முதலாளி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 பேர் பிச்சை எடுக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க மூலயமா வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த காசை வந்து இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ற மாதிரி ஒரு இதுக்காக கூப்பிட்டு வருவாரு. அதில் அப்படி வரக்கூடியவர் தான் தனுஷ். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதா மீதி இருக்கக்கூடிய கதையும் கூட. ஸோ குபேரா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துடைய கதையை வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். அந்த கெஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சீன்ஸுமே எல்லாமே போகுது. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் 2 நிமிஷம் கிட்ட நினைக்கிறேன் படத்துடைய டியூரேஷன். அது முழுக்க நம்ம வந்து படத்தை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ரொம்ப நம்ம ஒரு சில மனிதர்களை வந்து பார்க்காம அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களுடைய வலியும் வேதனையும் வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பா தனுஷ் அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கை உடைஞ்சதுனாலேயே இந்த மேபி ரைட் ஹேண்டை வந்து அவர் பெருசா யூஸ் பண்ணவே மாட்டாரு படத்துல. அது அப்படியே அவர் வச்சுக்கிட்டே இருப்பாரு. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிடுவாரு. அது எல்லாத்தையுமே சைன் போடுறதுல இருந்து லெஃப்ட் ஹேண்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. அந்த கையை பெருசா எதுக்குமே அவரால் யூஸ் பண்ண முடியாம இருக்கும். அவருடைய அந்த கெட்டப் ஆகட்டும், முதல் சீன்லயே திருப்பதியில அவரை காமிக்கும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த கெட்டப் ஆகட்டும், ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆகிற விஷயம் ஆகட்டும், மேடம் பொழைக்கணும் மேடம், வாழ்றதுக்காக பொழைக்கணும் மேடம் அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்ஸ் ஆகட்டும், அந்த எல்லா வழிகளையுமே ரொம்ப அப்படியே அவருடைய ஃபேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு படத்துல வந்து ரொம்ப அட்டாச் ஆகிருந்துச்சு. ரொம்ப பொறுமையா கதை சொல்லியிருந்தாலும், கதையை வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இந்த ஃபீல் குட் மூவி அடுத்து கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அப்படிதான் எடுத்துட்டு போச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அன்றாடம் நம்மளுடைய வேலை இதுல இந்த மக்களை வந்து பெருசா நம்ம வந்து கவனிக்கவே மாட்டோம். அவங்களுடைய வலியும் வேதனையா வந்து பல இடங்கள்ல பேசுற மாதிரிதான் டயலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, விஷுவல்ஸும் வந்து இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் கதையை வந்து லைட்டா டியூரேஷன் பண்ணி வேற எங்கேயோ கூப்பிட்டு போன மாதிரி வந்து இருந்து, அதுவும் இவ்வளவு பெரிய சிஸ்டம், இந்த சிஸ்டத்துல பணமும் அதிகாரத்தையும் வந்து கையில வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் போறத இவங்களால தவிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. இது இங்க மக்கள் புரட்சியா மாறாம அது ஒரு ஹீரோ செக்டராவே மறுபடியும் எடுத்துட்டு போய் முடிச்சது அப்படின்றதுல எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் அதுல பெருசா வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. தேவி ஸ்ரீ பிரகாஷ் அவரு தன்னுடைய வேலையை வந்து பண்ணியிருக்காரு. அது நிறைய இடங்கள்ல வந்து அந்த பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கு. அதுவும் அந்த காசி இதெல்லாம் வந்து வில்லனையும் வந்து பிச்சை எடுக்க வச்சிருப்பாரு. இதெல்லாம் நடந்திருக்கும். அப்போ தனுஷ் வரும்போது அந்த இதுவாகட்டும், இல்ல நாகார்ஜுன் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து கண்டாயம் மிச்சாகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஃபைட் சீன் வைக்கும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த எவல்யூஷனுக்காக மியூசிக் வந்ததாகட்டும், ஓகே நல்லா தான் இருந்துச்சு மியூசிக். ஸோ அதை தாண்டி வந்து விஷுவலா ஒரு ஸ்லோவான படமா இருந்தாலுமே கதை அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இருந்தாலுமே விஷுவலா நமக்கு காமிச்ச விதமும் வந்து படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் தான். ஓவராலா படம் வந்து குறிப்பா தனுஷ் அவருக்காக பார்க்கலாம், அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக வந்து படம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து அவருக்கு ஒரு நல்ல படம் தான். அவருடைய இதுல நான் அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற காமிக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த ஒரு கருத்தியில் இருந்து இந்த படம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் நல்ல ஒரு இதோட அந்த ஒரு ஹீரோ செக்டர் இல்லாம அந்த மக்களுடைய வழி, அதாவது எல்லா மக்களுக்கான நிக்கிற மாதிரியான கதைக்களத்தை வந்து அமைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீல். குபேரா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அப்ளிகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய்.